பல வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு என் அப்பாவோட ஊருக்கு வந்திருக்கேன். ஒதியம். இப்படி ஒரு ஊரை பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பெரம்பலூர்ல இது ஒரு கிராமம். இங்க எதுக்காக நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்னா, அம்மு பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்கா. அந்த ஒரு ரீசனுக்காக ஒரே ஒரு நாள் நான் இங்க வந்திருக்கேன். அம்மு யாரு? அம்மு சரண்யாவோட தங்கச்சி. சரண்யா யாரு? என்னோட ஃபேவரட் கசின் சிஸ்டர். இது என் மாமா பொண்ணுன்னு சொல்லியிருந்தாலே ஈஸியா முடிஞ்சிருக்கும். பட் யா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கறனால இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். சுல்லுன்னு அடிக்கிற அந்த வெயிலில் நாங்கள் வந்து நுங்கு பறிக்க போகிறோம். அதே நீ எடுக்க போறியா இல்லை அப்பா எடுக்க போறியா? மாமா, அவ்வளோ பெரிய மரம் ஏறுவீங்களா? ஈஸியா? அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை? அவ்வளோதான், அப்படியே இருக்கு. கயிறுலாம் அது தேவை இல்லையா? ஆமா, ரெடியாகிறாங்க. வா, அதெல்லாம் ஈஸியாக ஏறுறாங்க. ஆக்சுவலி மாமா ஏறின உடனே இந்த பறவை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு, அவ்வளோ பயத்தோட. ஏன்னா அந்த மரத்தில் வந்து இந்த பேர்டோட நெஸ்ட் இருக்குது. ஸோ எதுனா பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு பயத்தோட சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக அந்த மரத்தில் வந்து பேட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஏறின உடனே அப்படியே பறந்து போயிடுச்சு. பயம் பயம். முள்ளா இருக்கு போல, நான் அந்த பக்கம் வர முடியாதோ? சாக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க சாக்கு. என்ன குடுக்க? அருவா அங்க இருக்கு, எடுத்து போடுங்க. அருவாவா? உன் கால் தேடி உள்ள வரவா? ஏன் கால் கிட்ட அருவாவா? அப்படியே இங்க பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கு. கண்ணு போச்சு, வயசு ஆயிடுச்சுலப்பா. இங்க நீங்க பாட்டு இப்படி போடுங்க, இங்க போடுங்க. நல்ல சாக்கு எடுத்துட்டு வந்துருக்கீங்கப்பா. சாக்கு நெட் எடுத்து போட்டு சாக்கு ஓட்டையா இருக்கு. பாருங்க, இதில் அப்படியே தூக்கி போடுங்க, நான் கேஷ் பிடிச்சிக்கிறேன். இறக்கு, கல் இறக்குறேன்னு. அப்பா, இவ்வளோவா? இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் மெயின் ரோட்டில் நின்று பேக் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு நான் நொங்கெல்லாம் விற்றா ஒரு நாளில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம். பார்சல் பண்ணி அனுப்ப போகிறாருன்னு நினைக்கிறேன் இவ்வளோத்தையும் வெட்டி. எப்படி பஸ்ஸில் நாங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறது? பாகுபலி தான் நாங்களா? இல்லை, எடுத்து தந்துடலாம்ல உள்ளே இருக்கிறத மட்டும். அவ்வளோதான், நொங்க எடுத்தாச்சு. அடுத்த வேலை நொங்க சாப்பிட்றது. இந்த எடுத்து விட்டு முதல்ல போனால் போதும்னு இருந்துச்சு. பயங்கரமான வெயில், சென்னை வெயிலே பெட்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இவ்வளோ நொங்க எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் ஊசி கொடுத்துருமா? பங்காளி இருக்காங்களே, எல்லாத்தையும் ஊசி கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் காலியாகிடும். அது திங்க முடியாமல் போனதான் வீணாக போனது. அது கொடுக்குது மனசு. என் அன்பு தங்கச்சி எனக்காக டீ போட்டுட்டு இருக்கா. ஐயோ, தொண்டை போயிடுச்சு. ஆல்ரெடி அதை சமைச்சு கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டு என் தொண்டை போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தா அக்கா தான் டீ கொடுத்துருக்கணும். நீங்க எவ்வளவு கேவலமா வச்சிருக்கீங்க கிச்சன்ல, நீங்க இத வேற எடுத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஓகே. எல்லாம் சரியாவா? வழக்கம் போல. அம்மு வந்து நான் இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபரான்னு கேட்டால் இல்லை, அம்மு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ட்ரெஸ் தான் இது. இப்போ அம்மோட ட்ரெஸ் தான் பேக்கும் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ
இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அம்முவை கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷூட் ஓகே. இதுதான் அம்மாவோட அவுட்ஃபிட். அவள் ரெடி ஆகுற வரைக்கும் எனக்கு போர் அடிச்சிச்சுன்னு நான் கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் மம்மி தான் வந்து அவளோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் நான் தான் அவளோட மேக்கப் ஆர்டிஸ்ட். ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர். ஆனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு ஒரு கேமரா இருக்கணும், அதில் நான் ப்ராப்பர் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இப்போ என் கையில் கேமரா இருக்குது, அதனால தான் நான் வந்து அம்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அண்ட் இது ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் தான், ஏன்னா எடுக்க தானே கற்றுக்க முடியும். ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலையே எந்த விதமான லைட்ஸும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் லைட்டில் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். நான் நினச்ச மாதிரி வரலனாலும் ஓரளவுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு இது வந்து ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து வீடியோஸ் தான் நிறையா எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என் கை நடுக்கத்தின் காரணத்தினால் என்னால் பெருசாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. பட் ஓரளவுக்கு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக இருந்ததுனால திரும்பி 2வது வாட்டி சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் எங்கள் தம்பிஸும் சேர்ந்து ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். இது நல்லா இருக்கே, சமடா. பாரு அப்படியே வீடியோ எடுக்கிறதே கண்டுக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கான். யாரு வெள்ளையனா? ஆமா. அடுத்து எங்க வரோம்? ஓகே, கேமரா வாங்க. கண்டு இங்கே நிப்பாட்டு. என்ன இங்க ஒருத்தவங்க வந்து மேல போகணும்னு நாங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. புடிச்சுக்கா ஜெனி, கேமரா வேற கையில வச்சிருக்க. கேமரா மாட்டி இருக்கு ஜெனி, ஒன்னும் பிரச்சனை இல்லை தானே? பிரச்சனை இல்லை, போ. காட்டுக்குள்ள வேட்டையாட போறோம். இதை விட தெளிவான பாதை அந்தாண்ட இருக்கு, அங்க போலாம். ஏஞ்சனி, இதை விட தெளிவான பாதை அங்கிட்டு இருக்கு. ஐயோ, இடி இருக்குது. அமேசான் காட்டுக்குள்ள இருக்கோம் நாங்க தான். அமேசான் காடுகளில் இருந்து கேமரா வந்திருக்கணுமோ நானு. என் மம்மி செருப்பு லூஸா தான் இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் தண்ணியா இருந்துச்சு. நாவப்பழம் இருக்குல்ல ஜெனி, அது இந்த மரம் நாவல் தான். எல்லாருமே கிடைக்குமா? என்னது? இல்ல, போதான் கிடைக்காது சுத்தமா. போலாமா? வண்டி அங்க நிக்குது. இப்படியே வெளிய இருக்கா? நாங்க வந்து மயில் பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இதெல்லாம் சொன்னீங்க யூடியூப்ல கடுப்பாயிடுவாங்க. வந்து மயில் எனக்கு காமிக்கல. ஃபாரஸ்ட் பார்க்க வந்து உன்னோட இதுல தான் மைக் இருக்கு தெரியுமா? நீ கத்த தேவையில்ல, சாதாரணமா பேசினாலே நல்லா தான் கேட்கும். பல்பு குடுக்குறியா நீ? சிக்கிதுடா. பிக்க முடியாதுக்கா அவனால.
பழம் ஒண்ணு கூட இல்ல. எனக்கு 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 அவ்வளவுதான், காடு பார்த்தாச்சு. வீட்டுக்கு போலாமா கைஸ்? அவங்களுமா கூட நான் காசிக்கு கிளம்பிட்டேன். காசிக்கு கிளம்பிட்டேன். இருட்டாயிடுச்சுடா. எப்படி இருக்கு நீ? நல்லா இருக்கா? ஊருக்கு அப்படியே கவர்ல போட்டு எடுத்துட்டு போயிரு. சாப்பிட்டு வீணாக்க கூடாது. நாக்கு நலன்னு இருக்கு. நம்ம மெயின்டே மாறிடுதா? எந்த எப்படி வந்தோம் எப்படி போனோன்னு தெரியாது. ஏண்டா கொலகார பாதிக்கலாம், உங்களை நம்பி இவ்வளவு தூரம் வந்தா பேய் கதை சொல்லி பயமுறுத்துறீங்க. ஜெனி நீ தான் பின்னாடி வர ஜெனி. ஒரு அக்கா தூக்கு போட்டுக்கிச்சு. நீயே ஒரு பேய் தான் சத்தியமா. இந்த ஃபாரஸ்ட்லாம் நிறைய பேர் இல்ல ஜெனி, நான் கடவுள் குழந்தை. எனக்கு இத கேளு. இந்த ஃபாரஸ்ட் தான். ஆனா இந்த ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இந்த ஃபாரஸ்ட் கேமரால பேய் தெரியும். ஆனா நான் கேமரா புடிச்சிட்டே வரேன், சோ பேய் தெரியும். இந்த ஒரு பேய் தெரியுது. ஆனா இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்களாடா? வருவாங்க, குடிகாரனுங்க வருவானுங்க. குடிகாரனுங்க வருவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க வருவாங்க ஜெனி. என்னத போட்டோ எடுப்போம்? எங்க 3 பேர் எடுக்கறீங்களா? சரி. அதாவது இது வந்து என்னன்னா ஒரு போட்டோ வாக், காட்டுக்குள்ள போட்டோ வாக். எங்க வீட்ல யாருக்கும் தெரியாது நாங்க இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்ன ஆச்சுதான் இவங்க எல்லாம் தான் காரணம். அதனால போய் சொல்றாங்க. இங்கதான் தண்ணி இருந்ததா? ஆமா ஜெனி, இங்க ஃபுல்லாவே தண்ணி நின்னுச்சு. நீ அங்க மரத்துல பாக்கல, குப்பையெல்லாம் அடிச்சிட்டு நின்னுது. இதுக்கு என்ன பேர் இருக்கா? நீங்களா வச்சுக்கங்க. ஆதி